Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, strictly stop loss யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. எப்பவும் சரி, எந்த ட்ரேடுக்கு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் கிடையாது. 1-2 மிஸ் ஆகுது அப்படின்னு கூட கிடையாது. அதுதான் உங்களுடைய ஹார்ட். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுறப்போ, இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே எப்படி சார் நான் வெபினார் அட்டன் பண்ணணுன்றவங்களுக்கு டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. எப்போ எப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். லிவரேஜ் அப்படின்னா என்ன சார்? லிவரேஜ்னு சொல்கிறாங்க, எக்ஸ்போஜர்ன்றாங்க. லிவரேஜ் எடுக்கலாமா வேணாவா? இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக சொன்னால் நல்லாயிருக்குமே. கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தானாலும் பரவாயில்ல, முக்கியமான விஷயம் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு கதை இல்லை, ரியல் தான். அது 1985 நான் வந்து ஊரில் படிக்கிறேன். சின்ன வயசில் சொல்லுவோம். அந்த ஊரில் ஒரு தாத்தா ஒருத்தர், ஒரு 55-60 வயசு இருக்கும் அவருக்கு. சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார். ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார். தலை மேலே ஒரு மூட்டை, ஃப்ரண்ட்டில் ஒரு மூட்டை, பேக்கில், அதாவது பின்னாடி பேக் சீட்டில் ஒரு மூட்டை வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவார். வேறு ஊர்லேயுமே கொடுத்துட்டு வர்றாரு. அது கிட்டத்தட்ட அப்போ வெயிட்டு பெரிய நெல் மூட்டைங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ரைஸ் மில்லேருந்து ஒரு 3 மூட்டை தலைமை வச்சுட்டு இங்கேருந்து போய்ட்டு அந்த ஊரில் கொடுத்துட்டு வர்றார். ஏதோ காசு அந்த 3 மூட்டைக்கு எந்த சார்ஜோ அந்த சார்ஜ் வாங்கிக்குவார். எல்லோரும் அவர் வந்து வியந்து பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இந்த மனுஷன் இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறாரு, சைக்கிளில் எப்படி மெரிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு. அவர் அதுக்கு பழகிடுச்சு. கிட்டத்தட்ட நானும் ரொம்ப வருஷமாக பார்த்தேன் அவரை. ஓகேங்களா? அவரும் அது மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தாரு. இப்போ நார்மல் பர்சனால் ஒரு மூட்டையை கூட பின்னாடி வச்சுட்டு போனால் சைக்கிள் முன்ன பின்ன போய் எங்கே எடுத்து போய்ட்டு உள்ளே விட்டுருவாங்க. சரியாக மூமெண்டம் அதை சரியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட், நம்ம ஊரில் வரப்புங்க இல்லையா, வாய்க்கால் வரப்பு, அந்த வரப்பில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவார். ஏன்னா அந்த போகிற தூரம் வந்து மெயின் ரோடே இருக்காது. ஒரு சில டைமில் வந்து வரப்பு மேலே கூட போயிட்டு போகணுமா இருக்கும். அந்த வரப்பு மேலே போய்ட்டு அடுத்த ஊர் இருக்க ரைஸ் மில்லில் கொடுத்துருவார். வேறு எங்கேயோ கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவார். இது விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாராலையும் இந்த மாதிரி முடியுங்களா? ஜென்ரலாக வந்து ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு திணறுவாங்க. இவர் 3 மூட்டை, தலை மேலே ஒன்று, சைக்கிள் ஓட்டிட்டு தலை மேலே ஒன்று, பின்னாடி ஒன்று, ஃப்ரண்ட் பார்ன்னு இருக்கும், அந்த பார் இரும்பு மேலே, அந்த இரும்பு மேலே வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி போவார். சரி, இந்த விஷயத்தை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், இந்த லிவரேஜ் அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியல, நல்லா கவனிங்க, சைக்கிள் ஓட்ட தெரியல எனக்கு அப்படின்றவங்க, நீங்கள் எத்தனை மூட்டை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? சார் நான் ஒரு மூட்டைக்கு 50 ரூபா கொடுக்குறேன்பா, நீங்கள் ஒரு மூட்டை எடுத்து போய் கொடுத்தா அங்கே வந்து 50 ரூபா வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து 10 மூட்டை 20 மூட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களாங்க? உங்களால் ஒரு மூட்டையே எடுத்துன்னு போயிட்டு அங்கே சேர்க்க முடியுமோ இல்லையே தெரியல. இதில் எனக்கு 5 மூட்டை, அவர் வந்து 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் 4 மூட்டை எடுத்துகிட்டு போகிறார், அதே மாதிரி நானும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா முடியுமா? அதே மாதிரி தான் லிவரேஜ் அப்படின்ற விஷயம் கூட. லிவரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 100 ரூபா உங்கள்கிட்ட சொந்த பணம் இருக்குது, உங்களுக்கு 5 ரூபா வந்து சம்பாதிக்கிற திறமை இருக்குது. ஓகேங்களா? 5 ரூபா சம்பாதிக்கிற திறமை இருக்குது. நீங்கள் மாத கடைசியில் எல்லாம் கூட்டி கழிச்சு லாபம் நஷ்டம் எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா லாபத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள். அப்போ உங்களுக்கு கேபிட்டல் வந்து 120 ரூபா. உங்களால் 100 ரூபாயை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி 120 ரூபாயை மாற்றுறதுக்கு உங்களால் திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு வருஷம் இதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, 100 ரூபா கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் டபுள் பண்ணுறீங்க, 1.5 வருஷத்தில் டபுள் பண்ணுற திறமை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்போது லிவரேஜ் யூஸ் பண்ணலாம். லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். லிவரேஜ் என்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 100 ரூபா உங்களால் 5 ரூபா சம்பாதிக்கிற திறமை, 100 ரூபாயில் 5 ரூபா சம்பாதிக்கிற திறமை இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன பணம் இல்லை, கேபிட்டல் இல்லை. என்கிட்ட சம்பாதிக்கிற திறமை இருக்குது, என்கிட்ட கேபிட்டல் வந்து ஒரு வருஷத்தில் டபுள் பண்ணுற திறமை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, என்கிட்ட ஒன்லி கேபிட்டல் மட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த லிவரேஜ் யூஸ் பண்ணுறோம். லிவரேஜ் என்ன அப்படின்னா,
இந்த கேபிட்டல், அதாவது உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னா 5 மடங்கு வந்து புரோக்கர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 5 மடங்கு சேர்ந்தா உங்ககிட்ட 500 ரூபாய் ஆயிடுது. ஸோ 500 ரூபாய்க்கு உங்களால் 5 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சு எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா உங்கள்கிட்ட பணம் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு மாதம் கழிச்சு எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்ற கணக்கு போட்டுங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு போட்டுங்க. இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி சம்பாதிக்கலாம். எப்படி? புரோக்கர் மூலியமாக. அது கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கந்து வட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான். அதாவது காலையில் வாங்கினீங்களா, சாயங்காலம் கொடுத்துருங்க. உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது. காலையில் வாங்குறீங்களா, எனக்கு சாயங்காலம் கொடுத்துருங்க. சிம்பிள், அவ்வளோதான். இது டீசெண்டான கந்து வண்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வாங்கி விற்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் இருந்தாலும் சரி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாம் யார் வாங்குறாங்கன்னா 95% பீப்புள்ஸ் இது வாங்குறாங்க. 5% பீப்புள்ஸ் வந்து லிவரேஜ் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோரும் அவங்க சொந்த பணத்தில் தான் பண்ணுவாங்களே தவிர லிவரேஜ் எடுக்கிறவங்க யாருன்னா மார்க்கெட் பிகினர்ஸ், ஒன்றும் தெரியாமல் இருக்காங்களே அவங்க எடுப்பாங்க. இல்லை அரைக்குறை தெரிஞ்சவங்களே எடுப்பாங்க. இல்லை ப்ராஃபிட் பண்ண முடியாதவங்க, பண்ண திணறிட்டு இருக்கவங்க, நம்ம லாஸில் அதாவது 2 நாள் தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அதிகமாக பணம் போட்டு என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணணும் அப்படின்றாங்களே அவங்க எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பணத்தை கேபிட்டலே பாதுகாக்க முடியல அப்படின்னா நீங்கள் லிவரேஜ் எடுக்கிறீங்க. அப்போது புரியுதுங்களா? இப்போ 100 ரூபாய் உங்களால் காப்பாற்றிக்கவே முடியல. மாதம் கடைசியில் பார்த்தா 50 ரூபாய் ஆகிடுது. உங்கள் கேபிட்டல் 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் கரையுது. இதில் கேபிட்டல் வேறு என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? அப்போ எரியிற நெருப்பில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லைங்களா? 100 ரூபாயை கேபிட்டலில் உங்களால் தக்க வச்சுக்க முடியல மாத கடைசியில். அப்போது லிவரேஜ் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? இந்த ஒரு மாதம் வர்றது 10 நாள்லேயே காலி ஆகிடும். 10 நாள்லேயே கேபிட்டல் காலி ஆகிடும். ஏன்னா நீங்கள் லிவரேஜ் எடுக்கிறீங்க இல்லைங்களா? 100 ரூபாயில் உங்களால் 20 ரூபாய் கம்மி லாஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். 100 ரூபாயில் 20 ரூபாய் லாஸ் பண்ண முடியுது உங்களால், அதாவது சம்பாதிக்க முடியல, மைனஸில் போகுது. இந்த மைனஸில் போதில் 10வது கேபிட்டல் வேறு எடுக்கிறீங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா லிவரேஜ் எக்ஸ்போசர் வேறு எடுக்கிறீங்க. அப்போ என்ன ஒன்று இன்னும் சீக்கிரம் குறையும். உங்களுடைய கேபிட்டல் வந்து இன்னும் சீக்கிரம் குறையும். இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் விலை வந்து ஒரு ஸ்டாக்ஸ் 870 ரூபா ஓடிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஸ்டாக்ஸு 877 ரூபா ஓடிட்டுருக்கு. இதை நம்ம டைரெக்டாக வாங்கி விற்கிறோம்னு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு தேவைப்படுது? 878 ரூபா, 79 ரூபா. அதே சேம் என்னக்குதோ அதே காஸ்ட்டு தேவைப்படுது. இதே நம்ம எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணோம், லிவரேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ராக்கெட் ஆர்டர்னு வச்சுக்கலாம். ப்ராக்கெட் ஆர்டர் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ அது 5 மடங்கு கொடுக்குறாங்க பணம். புரோக்கர் வந்து 5 மடங்கு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து வெறும் 175 ரூபா கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ 175 ரூபா கொடுத்தா போதும். இப்போ 5 மடங்கு நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கி ப்ராஃபிட்டில் வந்தால் ஓகே. ஒருவேளை நஷ்டம் அடைஞ்சால் எவ்வளோ நஷ்டமாகும்? அதிகமாகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பரவாயில்ல, கவர் ஆர்டர் ப்ராக்கெட் ஆர்டர்ன்றது பரவாயில்ல, ஒத்துக்கலாம் ஒரு விஷயம். ஆனால் இதே நம்ம ஆப்ஷனில் போயிடுறாங்க. ஆப்ஷனில் தான் இருக்கிறது பெரிய பிரச்சனை. ஆப்ஷனில் வந்து எல்லாருமே பை அண்ட் செல் தான் பண்ணுவோம். எல்லாராலையும் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது. ஏன்னா பணம் அதிகமாக தேவைப்படும். ஆப்ஷன் பையிங் பண்ண சொல்ல என்ன இதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயே ஆகுது. ஆப்ஷன் பையிங்கில் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ப்ரைஸ் ஏறதில்லை. அங்கே என்ன டைம் டிகே வந்து உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக வருது. உங்களுக்கு ஆப்ஷன் பற்றி நம்ம எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கேட்கலாம், சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, எல்லாம் அனுபவப்பட்டீங்களா அப்படின்னு. எஸ், நான் அதில் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு கூச்சமும் தேவையில்லை, எனக்கு ஒளிவு முறையும் தேவையில்லை. ஆக்சுவலாக நான் 2007லேருந்து 2000 உங்களுக்கு என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னி பற்றி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது என்னுடைய சேனல் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்க்காத ஒருவே இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். 2007லேருந்து 2012 வரை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாமே அதில் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் இதில் தாண்டி வந்துட்டேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணலை அப்படின்லாம் கிடையாது. எல்லா தப்பும் நான் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் எடுத்தோன்னே ஆப்ஷன் என்ட்ரி ஆனது, அதுக்கப்புறம் லாஸ் மேலே லாஸ் ஆனது, லாஸில் ஆவரேஜ் பண்ணது, எல்லா தப்பும் 2010, 2011 ரொம்ப கஷ்டமான காலம். என்னோடய லைஃபே அவ்வளோதான்ற காலம்லாம் இருந்தது. 2012 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து லிவரேஜ்னால் என்னன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், வேணாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல வரல. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் எதுக்கும் ஆப்போசிட் கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆப்ஷன் எதிரானவன் கிடையாது. ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், அப்படி சப்போஸ் மேலே போனால் எவ்வளோ போகும், நமக்கு எவ்வளோ நஷ்டம் வரும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போங்க. யார் வேணானது? ஆனால் எதையும் தெரியாமல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் நான்.
அதே மாதிரி கற்றுக்குறேங்க யாருக்குச்சா நீங்கள் இப்போ ஒரு ட்ரேடிங் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, எடுத்தோன்னே அவங்கக்கிட்ட வந்து பிஎன்எஃப் என்னது பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனு காமிங்க. இதெல்லாம் நோ யூஸ். இப்போலாம் சாஃப்ட்வேர் வந்துடுச்சாலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமா பிஎன்எல் காமிப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு பிஎன்எல் வேணுமாலும் காமிப்பாங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் ஸ்க்ரீனு கூட காமிப்பாங்க. ஒரு நாள் கூட லாஸ் வராமல் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் கூட காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க. அது ஓகேங்களா. ரியாலிட்டி சார்ட் ரீடிங் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, வருஷ கணக்கில் சொல்லிக் கொடுக்குறவங்க தான் உண்மையிலே ரியல். இந்த 10 நாளில் ஒரு வாரத்தில் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏமாறாதீங்க. எங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரணும், அங்கே மட்டும் போய்ட்டு ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு கற்றுக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை, இதெல்லாம் அப்படியே யாருக்காச்சும் டிப்ஸு கால்ஸ்லாம் வாங்கி மேலே வந்துடலான்னுக்குறேன், கண்டிப்பாக தப்பு பண்ணாங்க. அதை விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். ஏன்னா அட்லீஸ்ட் கையில் இருக்கிற காசாவது கொஞ்சம் மிச்சம் மீறும். நீங்கள் யாருக்காச்சும் டிப்ஸு காசு வாங்கி போய்ட்டு இப்போ இன்னும் வேறு ரூட்டில் கொண்டு போய் விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போனது போகட்டும், தலைக்கு வந்து தலைப்பாயிடு போடணும்னு சொல்லி விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். இல்லை நாங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் நான் ஃபஸ்ட் ஒன் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல நபராக தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு உண்மையாக சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் சும்மா சாட்டர்டே சண்டே ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டு திங்கக்கிழமை ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லிவரேஜ் பற்றி புரிஞ்சுட்டுப்பீங்க, எக்ஸ்போஷர் பற்றி புரிஞ்சுட்டுப்பீங்க, நம்மளுடைய கேபிட்டல் எப்படி ட்ரேட் பண்ண புரிஞ்சுட்டுங்க. நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண என்ன சொல்கிறேன்னா, நான் எதுக்கும் எதிரானவன் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து லிவரேஜில் வந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் பண்ணேன் இந்த வீடியோவில். இதை பற்றி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதோட கமெண்ட்ஸும் நீங்கள் தெரிவிக்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.